வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போதை கணமே. இது உங்கள் நிலா அண்ட் பார்த்தி. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு தமிழ் பார்த்து வந்திருப்பீங்க. ப்ரோ கோட் பீக் ஈஸி ஆஃப் ப்ரோ கோட். ப்ரோ கோட் படத்தோட ப்ரோமோ விட்டுருக்காங்க. ஸோ அந்த ப்ரோமோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜெயம் ரவி ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு ப்ரோமோ, ஒரு படத்தோட ஃபஸ்ட்டு ப்ரோமோ. ஸோ பார்த்துடலாம்னு நினைக்கிறேன், பார்த்துடலாம். 10 years into marriage life. நேத்து நடந்த மாதிரியே இருக்கு. இவங்கலாம் யாரும் தெரியுதா? இன்ஸ்டாகிராம் பேஜஸ் நிறைய இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க. ஆனா குழந்தை பிறந்ததுல இருந்து இவன் அப்படியே மாறிட்டான். And you know what? நான் எவ்வளவு கோவமா இருந்தாலும், இவனை எவ்வளவு திட்டினாலும், இவனோட சிரிப்பு ஒண்ணு போதும், அது எல்லாத்தையும் மாத்திரும். எப்படி இருக்காரு பாரு. கோவமே வராதா? கோவமே வராது. உனக்கு கோவம் வரும்? அரேஞ்ச் மேரேஜ் தாண்டி பேசு. அப்போ கல்யாணத்தன்னைக்கு தேம்பி அழுதுட்டு இருந்த என்ன ப்ரோ, உங்க வைஃபை இப்படி மாத்திட்டீங்க? நான் மாறல, மாற தேவையும் இல்ல. எனக்காக அவனையே அவன் மாத்திக்கிட்டான். என்னடி சொல்ற? கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் சேஞ்ச் ஓவரை பார்த்து இவன் அம்மா, அப்பா, அண்ணி, அண்ணா, தம்பி, தங்கச்சி எல்லாரும் இவனை அப்படியே என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் ஒரு கால் கூட வரலன்னா பாத்துக்கோயேன். வாவ், செம்மடி. இனிமே இவனும் நானும் மட்டும்தான். லவ் யூ பேபி. நான் நடந்திருக்குன்னு காட்டுறாரு. இப்போ வரைக்கும் அவனை நான் ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். ஆனா அவன் தான் என்ன வைஃபா பாக்குறான். எதை வச்சு சொல்ற? லவ் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் என்ன ஒரு 2 வாட்டி தான் பேசுவான். ஆனா இப்போ கால் பண்ணனா அவன் எங்க என்ன வேலையில இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கட் ஆகிறதுக்குள்ள முன்னாடி வந்து நிக்கிறான்டி. லவ்வர் படத்தோட ஹீரோ. சொல்லாத. மேக்கப்ல ஆளை மாட்டி தான் இவடா. பாத்தியாடி? ஆக்சுவலி இது நான் போட்ட ரூல் தான். ஆனா என்ன பண்றது நீயே சொல்லு. போடா, போய் 4 பேரோட பேசு, பழகு, போ. சரி. ஆமா, ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி அவருக்கு கால் பண்ணுவ? எனக்கு தோணும் போதெல்லாம் கால் பண்ணுவேன். இப்படி ஸ்ட்ரைட்டா இது பண்ணிருக்காரு. எப்படி போட்டிருக்காரு பாரு. அவரை பார்க்குது. இன்னைக்கு வரைக்கும் அவன் என்கிட்ட ஒரு விஷயம் கூட மறைச்சது இல்ல, தெரியுமா? சில சமயம் அவன் கண்ணாலே பேசுவான். அது எனக்கு மட்டும்தான் புரியும். அது யாரு தெரியுதா? வாய திறந்தானா ஐ லவ் யூ தவிர வேற எதுவுமே வராது. ஈடி சிட்டா இருந்து இவ்வளவு பண்றீங்களே.
கல்யாணம்ன்றது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி. வெளியே இருந்து பார்த்தா அவங்க சந்தோஷத்துல கத்துற மாதிரி தெரியும். அதே உள்ள போய் பார்த்தாதான் அவங்க சாவு பயத்துல கத்துறாங்கன்னு புரியும். இப்படி உள்ள இருந்தே தவிச்சிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு வெளியே போயிட்டு வர ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் யார் மியூசிக்? கார்த்திக் யோகி. எனக்கு என்னமோ இது ஜெயம் ரவியோட மாதிரி தான் இருக்கு, டைரக்ஷன் மாதிரி தான் இருக்கு. இல்ல அவரும் யோகி உண்மையிலே அவருக்கு இந்த படம் வந்துச்சா இல்ல இந்த படத்துல நடிக்க போய் அவரோட வாழ்க்கையை படமா மாறிடுச்சான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இது ப்ரோமோ செம்மையா வித்தியாசமா, இது ப்ரோமோ மாதிரியே தெரியல, ரொம்ப நேரம் அவர் லைஃபோட ஸ்டோரி மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. எக்ஸாக்டா ப்ரோமோவோட அந்த ஃபீலே இல்லை எனக்கு. இல்ல இது ஒரு எப்படி சொல்லணும்னா ஜெயம் ரவியோட வாழ்க்கை வரலாறு குட்டியான ஒரு 5 நிமிஷத்துல காட்டின மாதிரி ஆனா இருக்கு. உண்மையிலே அது அவங்களோட பர்சனல் தான். ஆமா, அது வச்சு இல்ல அது ஆக்சுவலா அவர் தான் அதை முடிவு பண்ணணும் பர்சனலா. இல்ல அது இப்போ அவர் வந்து அவரோட லைஃப்ல வந்து இந்த மாதிரிலாம் என்னை வந்து டார்ச்சர் பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வெளியே வந்துச்சு. அது அவங்க வந்து அதை மறுத்தாங்க, ஒய்ஃப் வந்து மறுத்தாங்க. அதை நம்ம அவங்களோட பர்சனல் அதுக்குள்ள நம்ம போக தேவையில்லை. இங்க வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, நாங்கள் அப்படி தான் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அவரோட லைஃப்பில் நடந்தது இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்ததுல இப்போ இந்த மாதிரி வெளியே அவங்களுக்கு அது அக்கறையா தெரிஞ்சிருக்கலாம், அவருக்கு அது கண்ட்ரோலா ஃபீல் ஆயிருக்கலாம், மேபி இருந்திருக்கலாம். ஒரு பீப்புளை பொறுத்து அது மாறும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இருந்ததுல இப்போ டக்குன்னு அவங்க வெளியே போனால் எப்படி இருக்குன்ற மாதிரி ப்ரோ கோட் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு வகையான சரக்குப்பா. ஆனா ரொம்ப இவரை போட்டு பாடுபடுத்திட்டாங்கப்பா. அந்த என்ன சொல்றது, சப்போர்ட் பண்ண வேண்டியதுதான், 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணணும். அதுவும் இருக்கு. இவர் என்ன பண்ணாலும் சரி, போஸ்ட் போட்டாலும் சரி, இல்ல அந்த பொண்ணு போஸ்ட் போட்டாலும் சரி, இல்ல அது ஒன்றும் தப்புலாம் சொல்ல முடியாது. ஆக்சுவலா அது வந்து அவரோட வாழ்க்கை அவர் முடிவு பண்ணிட்டாரு, நான் வெளியே போறேன்னு முடிவு பண்ணிட்டாரு. அவரோட முடிவு அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க, அவங்களும் அதை ஏத்துக்கிட்டாங்க. 2 பேருக்கு முடிஞ்சிருச்சு. அவங்க வேற ஒரு பொண்ணு வந்து அவங்க தான் அவங்கள வந்து கரெக்டா பாத்துக்கிற மாதிரி கேர் பண்ணிக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம அதை வந்து அதுக்கு மேல நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா இதுவே ஒரு செலிபிரிட்டி அதை பண்ணிட்டாங்கன்னா நமக்கு அது பயங்கரமா கோவம் வந்துருது. ஏன்னா நம்ம அவங்கள செலிபிரிட்டின்றதை தாண்டி அவங்கள நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம், ஏதோ ஒரு வகையில ஹீரோவாவே நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். கரண்ட் போயிடுச்சு. அதனால ஒன்றும் இல்லை, லைட்லாம் இருக்கும், நாங்கள் வாங்கி வச்சுக்கோ, சிமுனி வளர்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம், அவங்க ஹீரோவாகவே கனெக்ட் பண்ணிக்கிறோன்றனால அவங்க எது பண்ணாலும் பர்சனல் லைஃப்பில் என்ன பண்ணாலும் நமக்கு அது அஃபெக்ட் ஆகுது. ஆனால் இவ்வளோ நெகட்டிவிட்டி காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. விநாயக சதுர்த்தின்னு வந்துட்டாலே இந்த மாதிரி பாட்டெல்லாம் இல்லை. என்ன மாதிரி பாட்டுனா ஃபுல் ஐட்டம் சாங் லிஸ்டாக வச்சு இந்த மாதிரி பாட்டுலாம் கடவுள் பாப்பாரா தெரியல. கடவுள் பேரை சொல்லி நைட் அந்த 12 மணி வரைக்கும் காலையில 4 மணிக்கு அதே இது காலையில 4 மணிக்கு ஆவணி வந்தது புண்ணிய சகத்தி நானும் அப்படின்னு காலையில நைட்டு ஃபுல்லா அந்த பாட்டு போட்டுறது. சிரிச்சு வந்தாலும் போட்டு காலையில 5 மணிக்கெல்லாம் போட்டு எழுப்பி விட்டுறது.